விமர்சனங்கள் ஒரு மனிதரை நோக்கி வீசப்படுவது இயற்கை. அந்த விமர்சனங்கள் எப்படி வேண்டுமானாலும் நல்லதை செய்தாலும் அல்லது தீயதை செய்தாலும், ஆனால் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்து அவற்றை எதிர்கொள்ள போகின்றோம் என்பதையும், வேண்டுகின்ற விமர்சனம் எது, வேண்டாத விமர்சனம் எது என்பதை தெளிந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நியாயமான அறிவு நம்மிடம் இருந்தால், இயேசுவை போல நாம் நம்முடைய பணியிலிருந்து பின்வாங்காதவர்களாக தொடர்ந்து முன்னோக்கி பயணிப்போம். இன்றைக்கு நம்மை நோக்கி தொடுக்கப்படுகிற விமர்சனங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, புதிய மலை நிகழ்வுகளை கொண்டாடும் நம் தகுதியின் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எவ்வளவு கண்ணியான பலவழியாகும் மனமுதல் உடலைகளையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள ஆடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. சலேசிய சபையின் அகில உலகெங்கும் தன்னுடைய சபையை விரிவாக்கி இன்றைக்கு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற அற்புதமான பணி. எனவே அகில உலக சலேசிய அவை அங்கங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் சிவங்களையும் உரைத்தார்கள். இறைவாழ் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றியதை ஆன்மாக்களை தேடிச் செல்லும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியும் தகுதி பெறுவோமாக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது சாயந்தரம் மீண்டும் சோஃபியா டேனியா டேனியா கருத்துப்படி குடும்ப நலன்களுக்காக பால் புரூஸ் மரியம் கருத்துப்படி அன்னைக்கு நன்றியாக பெல்சியா ஃபெபியா ஜோஷுவா தேர்வு நல்ல முறையில் எழுதவும் ஞானத்திற்காக சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. மற்றும் 9 முதல் 17 வார்த்தைகள்
இறைவா உமக்கு நன்றி. மகிழ்வை பரவுகிறதே. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் லஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன். என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீரே எனக்கு புகலிடம். இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தழிக்கச் செய்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவாக்கியங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோதும் அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கிய மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே, விமர்சனங்கள் மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது. அது சிறிய மனிதராக இருந்தாலும் சரி, அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்ற பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, விமர்சனங்கள் நிச்சயமாக உண்டு.
சொன்னதே இல்லை. பிறந்தது முதல் இறக்கின்ற வரை விமர்சனம் இல்லாமல் வாழ்ந்த மனிதர்கள் எவரும் இல்லை. ஆனால் இந்த விமர்சனங்களை எப்படி எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வி சவால். விமர்சனங்களை தொடுக்கின்ற மனிதர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அந்த விமர்சனங்களை எப்படி எடுத்துக் கொள்வது என்பதையும் கூர்ந்து நோக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் அந்த வயசு விமர்சனங்களை எதிர்கொள்கிறார். அவர் தொழுகை கூடத்திற்கு செல்லுகின்றார், அங்கு கற்பிக்க தொடங்குகின்றார். அவருடைய போதனையை கேட்ட அந்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்து கொண்டார். என்ன சொல்றாங்க? இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்னே இவருடைய கைகளால் வல்ல செயல். உண்மைதான். இயேசுடைய போதனையை கண்டு வியந்தார்கள். இயேசுடைய புதுமைகளை கண்டு அவர்கள் மலைக்கு போனார்கள். ஆனால் அதற்கு பின்வருகின்ற விமர்சனங்கள் அவருடைய மதிப்பை மரியாதை குறைப்பதாக. அவங்க வச்ச விமர்சனம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இயேசுடைய போதனை வியப்புக்குரியதாக இருக்கின்றது, அவருடைய செயல்கள் மலைப்புக்குரியவையாக இருக்கின்றன. அவர்கள் வைத்த விமர்சனம், இவர் தச்சர். தச்சர் என்பது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு வேலை. எனவே தச்சர் தொழில் புரிகின்றவர்களுக்கு சமூகத்தில் பெரிய மதிப்பு மரியாதையோ இல்லை. ஒரு சாதாரண மனிதனை போல கருதப்பட்டது. இவர் தச்சர். ஏனென்றால் சூசையப்பர் வேலை செய்து கொண்டிருந்த வேலை தச்சர் தொழில். எனவே தச்சர் தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த வேலையில் வந்ததால் இவர் தச்சர். அடுத்தது இன்னொரு விமர்சனத்தை வைக்கின்றார். மரியாவின் மகன் தானே. இதுவும் தரக்குறைவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பதம். காரணம், மரியா கன்னி கருத்தாங்கி மகனை பெற்றவள். எனவே அதை இயேசு பேசிய அந்த சமூகம், இயேசு வளர்ந்து வாலிப பருவத்தை எய்தி தன்னுடைய போதனை காலகட்டத்தில் கூட அந்த பதம் அவரை நோக்கி தொடுக்கப்பட்டது. மரியாவின் மகன் தானே. மிகவும் தரக்குறைவான ஒரு பொருள்ல மரியாவின் மகன். இன்றைக்கு மரியாவின் மகன் என்றால் நாம் 2000 ஆண்டு பாரம்பரியத்திற்கு பின் உயர்த்தி பேசுகின்றோம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்திய அந்த பதம் மரியாவின் மகன் தானே என்பது ஒரு தரக்குறைவான ஒரு கன்னி கருத்தாகினால் அவள் முறையற்ற விதமாக அந்த மகனை பெற்றெடுத்தார் என்று சொல்லி இயேசு பேசிய அந்த பேச்சு இயேசுடைய பணிக்காலத்தில் கூட தொடுக்கப்பட்டது அவரை நோக்கி. என சொல்ல கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப இயேசுவை நோக்கி வீசப்பட்ட தரக்குறைவான ஒரு விமர்சனம். அடுத்தது அவருடைய சகோதர சகோதரிகள். அவருடைய சகோதர சகோதரனுடைய பெயரை சொல்லி அவர்கள் அத்தனை முக்கியத்துவம் இல்லாதவர்கள், மிகப்பெரிய ஒரு பின்புலம் இல்லாதவர்கள். அப்படி என்றால் இயேசு இவர்களில் ஒருவன் தானே, பெரிய ஆளுநர் இல்லை, இயேசு அதை போன்ற மனிதர்களில் ஒருவன் தானே என்று சொல்லி அவர்கள் இயேசுவினுடைய அந்த உயர்ந்த மதிப்பீட்டை விமர்சனத்திற்கு உண்டாக்கினார். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே விமர்சனம் அவரை நோக்கி தொடுக்கப்படுகின்ற பொழுது இயேசு அந்த ஊரிலும் இடத்திலும் இருக்கின்ற சூழ்நிலையை சரியாக முடிக்கிறார். சொல்றார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றொன்றும் இறைவாக்கு மதிப்பிப்பது. கடவுளுடைய கரத்தில் ஆகின்ற செயல்களை கவனிப்பதை விட்டுவிட்டு கடவுளுடைய நற்செய்தி நமக்கு வந்திருக்கிறது என்று அறிவதை விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவினுடைய பிறப்பை, இயேசுவினுடைய
அப்ப இந்த விமர்சனத்தினுடைய நோக்கம் நமக்கு நன்றாக புலப்பட்டது. எதற்காக அவர்கள் இந்த விமர்சனத்தை வைக்கின்றார்கள்? இயேசுவினுடைய அந்த உயர் மதிப்பை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை, அவர்களால் பொறுக்க முடியவில்லை. எனவே இயேசு அதை புரிந்து கொள்கின்றார். இனி இங்கு போதிப்பதும் புதுமைகளை செய்வதும் வீண் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அதனால்தான் வேறு நல்ல செயல்களை அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையினை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றி உள்ள ஊர்களுக்கு சென்றார்கள். அந்த ஊருக்கு சுற்றி உள்ள ஊர்களுக்கு சென்றார்கள். விமர்சனங்கள் எப்படி வருகின்றன என்பதையும் யாரிடமிருந்து வருகின்றன என்பதையும் கண்டுபிடித்து விட்டால் அது உண்மையானதா நியாயமானதா என்பது நமக்கு புலப்படும். அதை கொண்டு நாம் எந்த பணியை செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக புரியும். அல்லது நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது நமக்கு நன்றாக புரியும். இயேசு இந்த விமர்சனங்களை கண்டு ஒருபோதும் பின்வாங்கிவிடவில்லை, அல்லது சோர்ந்து போகவில்லை, வீழ்ந்து விடவில்லை. மாறாக எந்த ஒரு விமர்சனம் வீசப்பட்டாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருந்தார். என்று எப்படிப்பட்ட விமர்சனங்கள் நம்மை நோக்கி வந்தாலும் அதிலே உண்மையும் நியாயமும் இருந்தால் எடுத்துக்கொள்வோம், மாற்றிக்கொள்வோம். அல்லது அந்த விமர்சனம் அல்லது அதை பற்றிய கருத்து கணிப்பும் வீணானது என்று கண்டால் நம்முடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிவுகள் ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடனே எங்களது பின்னடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது ஒரு அருள்கொடையாகியே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது ஒரு ஆட்சியை உறுதிப்படுத்தாத எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
அப்பத்தை எடுத்து நடித்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருதை அருளிய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வுதல் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்பின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்றனர். தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டரவி, எல்லா திருநிலையினராகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார் புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலிருந்து வந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைத்த இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். மன்றாடுவோம்.